ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே நம்முடைய பிள்ளைகள், சாயப்பானுடைய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் எங்கெல்லாமோ இருந்து பிரார்த்தனைக்கு நம்மை விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். அப்படி விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய சாபங்கள், முன்னோர் செய்த சாபங்கள், அந்த கர்மா என்று சொல்கிறோம் அல்லவா, பிராரப்த கர்மா என்று சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைய கர்மாக்கள் ஏற்கனவே நாம் முற்பிறவியிலே செய்த கர்மாக்கள் இந்த பிறவியிலே நாம் செய்து கொண்டிருப்பது, இதெல்லாம் இணைத்து தான் ஒரு கணக்கு பார்க்கப்படுகிறது. ஆக நான் அடிக்கடி சொல்வேன், இது நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு ட்ரைபார்ட் அக்ரிமெண்ட் மாதிரி. ஒன்று ஒரு பக்கம் கோள்கள் இருக்குது, கோள்களுடைய சஞ்சாரம். ஒரு பக்கம் இறைவன் இருக்கிறார், இறைவன் பிரபஞ்சம் அல்லது ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், சக்தி, இறை சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த இறை சக்தி கடவுள். அந்த கடவுள் கேட்குறதெல்லாம் கொடுப்பார். அவருடைய கஜானா கொட்டி கிடக்குது, எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. நம்ம தான் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம பிச்சைக்கார மாதிரி அவங்ககிட்ட போய் பிச்சை கேட்குறோம். நம்மளோட சொத்து தான் அது, நமக்கு தெரியல. கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுற மாதிரி மார்க் போடுவாங்க. அது அந்த வேலையை கோள்கள் செய்யுது. அந்த கோள்கள் செய்யக்கூடிய அந்த வேலை அதுக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய பலாப்பலனை பார்த்து ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு இருந்த அந்த முற்பிறவைகளில் செய்த அந்த பலாப்பலனை இந்த பிறவியில் தருது. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது. இதெல்லாம் அப்புறம் மூணாவது ட்ரைபார்ட் சொன்னேன் இல்லையா, ஒன்று கடவுள், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னொன்று நம்முடைய கோள்கள், இந்த நவகிரகங்கள் நமக்கு பலாபலனை கொடுக்குது. நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நமக்கும் அது ஒரு ரோல் இருக்குது. இப்போ நம்ம ரோல் நம்ம ஆக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆக்ஷன் இந்த நிமிஷத்தினுடைய அந்த ஆக்ஷன் அடுத்த நிமிஷத்துக்கு நமக்கு வரும். அந்த பலன் நமக்கு உடனே தெரியும். படித்தா பாஸ் ஆகிறோம், படிக்கலனா பாஸ் ஆகிறதில்ல. இந்த மாதிரி தான் வச்சுக்கிங்களேன், அந்த மாதிரி. ஸோ இது ட்ரைபார்ட் அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் முறையில் தான் நம்ம நம்முடைய லைஃப் போயிட்டுருக்கு. இதில் ஏற்கனவே நம்ம சாயினுடைய சொந்தங்கள் நிறைய, பாபாவுடைய பந்தங்கள் நமக்கு நிறைய கேட்குறாங்க. எனக்கு ஏன்பா இப்படி வந்தது, நான் நல்லா தானே செய்கிறேன், எனக்கு நான் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் பார்க்குற, நான் கேள்விப்படுற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கப்பா, நான் மட்டும் நல்லா இல்லைப்பா, இவ்வளோ நாளாக எனக்கு திருமணமே ஆகலைப்பா, கல்யாணமே ஆகாமல் நான் இருக்கிறேன், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அப்பா அம்மாலாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க, வீட்டில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, திருமணம் நடக்கலை, நல்ல பொண்ணு வருது, தட்டி போகுது, ஏன் தட்டி போகுதுன்னு யாருக்குமே தெரியல, இப்படியே வயசாகி போச்சு, வயசான பிறகு அதுவே ஒரு காரணமாகி போகுது, வயசாகி போச்சு அப்படின்னு ஒரு காரணம். இந்த மாதிரி அநேக விஷயங்களில் சொல்லலாம் வச்சுக்கலாம். வேலை கிடைக்கல, அது இது, அப்புறம் நமக்கு சொத்து வழக்கில் அப்படியே நிலுவையில் இருக்குது, ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது, வருஷக்கணக்கில் 25 வருஷம் 30 வருஷமாக அப்படி நிலுவையில் இருக்குது, வீடு கட்டவே முடியல, உடம்பு சரியில்லை, அடிக்கடி உடம்பு வீட்டில் எல்லாருக்கும் சரியில்லாம போகுது, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நிற்கலை, இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இது அதான் சொன்னேன், இந்த பிராரப்த கர்மா இப்போ செய்கிறது, முதல்ல செஞ்சது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு வரும். மொத்தம் இந்த மாதிரி நமக்கு முன்னோர்கள் சாபம், அந்த சாபம், இந்த சாபம்லாம் சேர்ந்து அப்புறம் இப்போ நம்ம செய்யும்போது நமக்கு பொறாமையினால் ஏற்பட்ட விஷயங்கள், கண் திருஷ்டி, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய லைஃப் அந்த பாதை அமைக்கப்படுது. அந்த ஜல்லிக்கல்லோ எந்த கல்லோ அந்த பாதை அமைச்சு அதுமாரி தான் நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. இது சீராக இருந்தால், அந்த பாதை சீராக இருந்தால் நம்ம வாழ்க்கை பயணம் சீராக இருக்கும். ஆக மொத்தம் 13 வகையான சாபங்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்குது. எந்த மாதிரி சாபங்கள் இருக்குது, அது எப்படி எதிர்கொள்ளலாம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்து நம்ம செயல்பட வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணோம்னா நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இந்த 13 வகையான சாபங்கள், இதை வச்சு தான் நம்ம பிரச்சனைகள் வருது நம்ம லைஃப்பில். இப்போ இருக்கிற லைஃப்பில்
பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த 13 வகையான சாபங்கள். சரியா? முதலாவது பெண் சாபம். முதல் சாபம் பெண் சாபம். இதுதான் வந்து முக்கியமான சாபமாக வந்து சொல்கிறாங்க எல்லாருமே. அது எதனால் வருதுன்றது பின்னாடி பார்ப்போம். என்ன? அடுத்து பிரேத சாபம். 2வது சாபம் வந்து பிரேதம், அதனால் உண்டாகக்கூடிய சாபம் வந்து பிரேத சாபம். 3வது பிரம்ம சாபம். பிரம்ம சாபம்ன்றது ஒன்று இருக்குது, 3வது. 4வது வந்து சர்ப சாபம், சர்பத்தினால் உண்டாகக்கூடிய சாபம். அடுத்து பித்ரு சாபம் 5வது. 5வதாக பித்ரு சாபம்னு ஒன்று இருக்குது, அது 5வது சாபம். 6வது கோ சாபம். கோன்னா பசு, மாடு, இதெல்லாம் சொல்லலாம், எருது, இதெல்லாம் சொல்லலாம். கோ சாபம். 7வதாக பூமி சாபம். பூமியினால் இந்த தகராறுலாம் வருது இல்லையா, இந்த பூமியினால் வர அந்த அந்த பூமியை பழிச்சது, இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சாபங்கள் வந்து பூமி சாபம்னு சொல்லலாம். அடுத்து வந்து கங்கா சாபம். 8வதாக கங்கா சாபம், நீரினால் அமையக்கூடிய சாபம் வந்து கங்கா சாபம்னு சொல்லலாம். அடுத்து 9 விருட்ச சாபம். மரங்களினாலும் செடி கொடிகளினாலும் இந்த உயிரினங்களுக்குள்ள ஓரறிவு உள்ள உயிர்கள், அதனால் விருட்ச சாபம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 10வது தேவ சாபம். தேவர்களினால் நமக்கு வந்து ஏற்பட்ட சாபங்கள் வந்து தேவ சாபம் சொல்லலாம். 11 ரிஷிகளுடைய சாபம். ரிஷிகளினால் நம்ம வந்து சாபம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாபம் ரிஷிகள் சாபம். 12வது முனிவர்களுடைய சாபம். 13வது முக்கியமான சாபம் வந்து குலதெய்வ சாபம். ஸோ இத்தனை வகையான சாபங்கள் இருக்குது. இதிலிருந்து நம்ம வந்து விடுபடணும். இது எதனால் ஏற்படுது, அதை தவிர்க்கிறது எப்படி, இனிமேலாவது ஏற்படாமல் தவிர்ப்பது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்புறம் வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாபமே வராமல் நம்ம வாழக்கூடிய ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். முதல்ல நம்ம என்ன சாபம் பார்க்கலாமா? முதல்ல சொன்னது என்ன சாபம்? பெண் சாபம். 1வது சாபம், முதல் சாபம் பெண் சாபம். இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, பெண்களை ஏமாத்துறது, ஏதாவது சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஏமாத்துறது. அதனால் அவங்க மனசு நோகும் இல்லையா, அந்த நோகுது இல்லையா, அதனால் அவங்க சாபம் தன்னை அறியாமல் மனசார சாபம், மனசார என்னை வந்து பழிக்காதரா, மனசாரன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மனசார வந்து அவங்க பழிப்பாங்க. நம்ம தான் இல்லை, நமக்கு முன்னோர்கள் யாராவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் செஞ்சாங்க கூட பரவாயில்ல. அது எப்படி சகோதரிகளே, அவங்களோ இல்லை நம்மளோ கூட சரி பரவாயில்ல, நம்ம செஞ்சோம்னா நம்ம பின்னாடி ஒரு சந்ததிக்கு வரும். சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதனாலும் மனைவியை கைவிடுவதனாலும், நம்ம சொந்த மனைவி இருக்கு இல்லையா, மனைவியை கைவிட்டுட்டு வேற எங்கன்னா போயிடுறது, வேற எங்கன்னா போய் செட்டில் ஆகிடுறது, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. பெண்ணுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படும். எத்தனையோ சகோதரிகள் வந்து கைம்பெண்களாக இருக்கிறாங்க. கணவன் இருந்தும் கூட கைம்பெண்களாக இருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த மனசால சாபம் கொடுக்கும்போது அந்த சந்ததிக்கு, அந்த ஆண் சந்ததிக்கு மிகப்பெரிய சாபமாக அந்த வம்சமே அழிகின்ற ஒரு வகையில் அந்த சாபம் வந்து ஆயிடும். அதனால் திருப்பி நம்ம அனுபவிக்கிறோம். அது போன ஜென்மத்திலேயோ அல்லது அதாவது அந்த ஜென்ரேஷனில் இருக்கலாம். ஆனால் இந்த ஜென்ரேஷன் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கும். 2வதாக பிரேத சாபம். பிரேத சாபம் அப்படின்னா என்ன தெரியுமா? இறந்தவருடைய உடலை நம்ம வந்து அவர் வச்சுக்கிட்டே அவமானப்படுத்துறது. இப்போ ஒருத்தர் நண்பரோ அது சொந்தக்காரரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலேன், நம்ம வந்து அவரை வச்சுக்கிட்டே நம்ம வந்து அவமானப்படுத்துறது. அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, அந்த கடனை வந்து அவர் அடைக்கலை நம்மக்கிட்ட. ஸோ இதனால் வந்து அவர் அந்த நேரத்தில் தான் போயிட்டு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அவர் அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளோ தலைக்குறிவு. அவர் இல்லாத போது கூட நம்ம வந்து அவரை இழிவாக பேசி அவரை வந்து ரொம்ப வந்து அந்த அவமானப்படுத்துகிறோம் இல்லையா, அது வந்து பிரேத சாபத்தில் ஆகும். அவரை பற்றி பேசக்கூடாது. அவர் உடலை தாண்டுறது, தெரியாமல் வந்து தாண்டிடுறது, உடலை தாண்டுறது. பிணத்தின் இறுதி காரியங்கள் செய்வோம் இல்லையா, அந்த காரியம் செய்ய விடாமல் ஏதோ சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து தகராறு பண்ணி அதை தடுக்கிறது, அந்த பிரேதம் எடுக்காமலே தடுக்கிறது. இப்போ கூட இந்த கொரோனா வந்துட்டு நம்ம ஏரியாவில் வந்து அந்த பிணத்தை எரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு வந்து இப்போ குண்டர் சட்டத்தில் போடுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க சட்டத்தில். அந்த மாதிரி தடுத்தா குண்டர் சட்டத்தில் போட்டுருவோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த பிரேதத்தை வந்து எவ்வளோ பெரிய இது. ஒரு டாக்டர் வந்து இறந்து போனார். அவர் மருத்துவ பணி செய்து இந்த கொரோனா நோய்க்கு வந்து பணி செய்து தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டார். அவர் இறந்து போனார். அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம விட மாட்டோம். பற்றியா
எவ்வளோ பெரிய அநியாயமான செயல் இது. கடைசியில் இங்கே வந்து தாமிரத்தில் வந்து எரிச்சாங்க. அது கூட ஒரு பிரேத சாபம் தான். அந்த மாதிரி இறந்து போன அந்த பிரேதத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாமல் நம்ம பண்ணுறது வந்து மிகப்பெரிய சாபம். அந்த பிரேதம் வந்து நமக்கு வந்து சாபம் கொடுக்கும். அதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க. அதுதான் பிரேத சாபம். அதனால் ஆயுள் குறையும், நோய் வரும், ஆயுள் குறையும். அடுத்து 3வது பிரம்ம சாபம். நமக்கு வித்தையை கற்றுக் கொடுத்தார் இல்லையா அந்த குரு, அதுதான் அந்த குரு வந்து அவரை மறந்து போகிறது. அடுத்து வித்தையை தவறாக பயன்படுத்து, அந்த கோட்பாடுகள் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அந்த கோட்பாடுகளை மீறி தவறாக இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதாவது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கற்றுக்கிட்டோம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கோட்பாட்டினுடைய விதிகளை மீறி நம்ம சொல்லித்தர்றது, அந்த வித்தையை மறைச்சிட்டு வேறு மாதிரி சொல்லித்தர்றது. நம்ம கற்றுக்கிட்டது ஒன்று, நான் இதே மாதிரி கற்றுக்கிட்டான்னா அவன் வந்து பெரிய ஆள் ஆடுவான் இல்லையா, நமக்கு போட்டியாக வந்துடான்னு சொல்லிட்டு அந்த வித்தையை அவனுக்கு சொல்லாமல் மறைச்சிட்டு வேறு என்னத்தையோ சொல்லிக் கொடுக்குறது. இது மாதிரிலாம் வந்து சொல்கிறதுனால பிரம்ம சாபம் ஏற்படுகிறது. அந்த வித்யா நஷ்டம். நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அந்த வித்தையை படிச்சுக்கிறதுக்கு கஷ்டம், படிப்பே வராது நம்ம பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம யாராவது செஞ்சுருந்தோம்னா, நம்ம முன்னோர்களோ இந்த மாதிரி இருக்கவங்க, அதாவது நம்ம 3-4 தலைமுறைக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலோ இல்லை நாம் செஞ்சால் நமக்கு பின்னாடி வரவங்கள பாதிக்கும். இது வந்து பிரம்ம சாபம். அடுத்து வந்து சர்ப சாபம். சர்பம் இருக்கு இல்லையா, அது வந்து பாம்புகளை வந்து தேவையில்லாமல் அடிக்கிறது. கிராமங்களில் வந்து வேறு வழியில் செய்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பாம்புகளை வந்து தேவையில்லாமல் கொல்றது. அவற்றுடைய இருப்பிடங்கள் இருக்கு இல்லையா, அது எங்கே புத்து இருக்குது அங்கே இருக்குது, அதை தேடி போய் அடிக்கிறது. இதனால் கால சர்பதோஷம், நம்ம அறியாமலே இந்த கால சர்பதோஷம் நமக்கு வந்துடுது. அடுத்து வந்து பித்ரு சாபம். பித்ருக்கள், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தீதி தர்ம காரியங்கள், அப்புறம் வந்து தாய் தந்தை தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் உதாசீனப்படுத்துறது. செத்து போன பிறகு தவசம் கொடுக்கலாம் விட்டுருங்க, இருக்கும்போதே அவங்கள உதாசீனப்படுத்துறது. அவங்கள வந்து காலில் எட்டு வச்சுட்டு போகிறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, அவங்களுக்கு சாப்பாடு சவரட்சணை பண்ணுறதில்ல, இது மாதிரி ஒதுக்கி வச்சுறது, மதிக்கிறதே இல்லை. அப்புறம் வந்து அவங்க மனசு நோகிற மாதிரி வந்து பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சரியில்லாத விஷயம். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அந்த பாலாரிஷ்ட சாபம் அப்படின்னு ஒரு சாபம் இருக்குது. அது வந்து அதையும் ஏற்படுத்திடும். இதை வந்து ஏற்படுத்தினாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பித்ரு சாபம்னா அதில் வரும். அதில் வந்து ஆண் குழந்தை பிறக்காது. இந்த பித்திருக்களுடைய சாபம் இருந்தால் நமக்கு ஆண் குழந்தை பிறக்காது. பிறந்த குழந்தை சில நேரங்கள் இறந்து போகுது இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பிறந்த உடனே இறந்து போகிற அந்த சம்பவங்களோட சில நேரங்கள் நடக்குது. அடுத்து வந்து கோ சாபம். இந்த பசு இருக்கு இல்லையா, பசு விதைக்கிறது, அந்த பால் கறந்துக்கிட்டே இருப்போம். அதை வந்து அந்த பசுவை வெட்டுறதுக்கு கொடுத்துரும், கசாப்பு கடை கொடுத்துரும். அந்த கன்றுடன் கூடிய பசு இருக்கு இல்லையா, அதை வந்து பிரிக்கிறது. தாய் வேறு கன்று வேறுன்னு பிரிச்சுட்டு அதை வந்து பால் கறக்கிறதுக்காக அது பிரிக்கிறது. தாகத்தால் பசு வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கும். தவிக்கிற அந்த பசுக்கு தண்ணி கொடுக்கவே மாட்டோம். அதை வந்து மறந்துடுவோம், நம்ம வேலையை பார்த்து தூங்கிட்டு இருப்போம், என்னவா செய்வோம். நம்ம மட்டும் பால் கறந்து சாப்பிட்டுட்டு அந்த பசுக்கு புண்ணாக்கு வைக்கிறது, வைக்கோல் போடுறது, புல்லு போடுறது எதுவுமே போடாமல் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சுயநலமோடு இருந்தாக்கா அந்த பசுவினுடைய பிரச்சனை, அதனுடைய பசி நம்மளை வந்து கொடுமையில் நம்மளுக்கு வந்து சாபத்தை ஏற்படுத்தும். இதுதான் கோ சாபம். இதனால் வந்து குடும்பத்தில் அந்த வம்சத்திலேயே எந்த விதமான வளர்ச்சி இருக்காது, வம்சத்தில் வளர்ச்சியே இருக்காது, செல்வம் சேராது. பசு வந்து காமதேனு தானே, அதை வந்து நம்ம இது பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து செல்வமே சேராமல் இருக்கும். அடுத்து 7வது பூமி சாபம். ஆத்திரத்தில் வந்து பூமியை சதா எட்டி உதைக்கிறது. சில பேர் வந்து பேசும்போதே எட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பூமியை பாழ்படுத்துறது, தேவையில்லாமல் பள்ளங்களை வந்து வெட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுறது. அடுத்த ஒரு பூமியை வந்து பறிக்கிறது. இப்போ வந்து வரப்பு இருக்குல்ல கிராமங்களில், அந்த வரப்பு தள்ளி போட்டுகிட்டே இருப்பான். அந்த மாதிரி போய்ட்டு ஒரு 1.5 அடி இவன் எடுத்துப்பான். இது மாதிரி வந்து இப்போ இங்கே வேலி போடுறோம், நம்ம ஒரு கிரவுண்டு வாங்கியிருக்கிறோம், அடுத்த ஆள் வரல, இன்னும் நம்ம வீடு கட்ட போகிறோம், சரி ஒரு 2 அடி தள்ளி போடுவோம் சொல்லிட்டு நம்ம 2 அடி தள்ளி போடுறோம். இந்த மாதிரி பூமியை நம்ம வந்து அபகரிக்கிறதுனால நமக்கு பூமி சாபம் உண்டாகும். 8வதா கங்கா சாபம். பலர் அருந்தக்கூடிய நீரை பாழ் செய்வது, குடிக்கிற தண்ணியை பாழ் செய்கிறது, ஓடுகின்ற நதியை அசுத்தம் செய்வது, அங்கே போயிட்டு டர்ட்டி பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதை பழிக்கிறது.
அந்த தண்ணியை பழிக்கிறது. இதனால் வந்து கங்கா சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபம். இந்த மாதிரி இந்த 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 மாதிரி செஞ்சுருந்தோம்னா, நம்ம வீடு கட்டணும்னு வச்சுங்களேன், போர் போடுறோம், தண்ணி வராது. கிணறு எடுக்கிறோம், தண்ணி கிடைக்காது, ராக்காக வரும். ஒரே கல்லாக இருக்கும், மலையாக இருக்கும். தண்ணி தோண்டிக்கிட்டே இருப்போம், 500 அடி 600 அடி தண்ணி வராது. இந்த மாதிரி சாபம் கங்கா சாபம். அடுத்து 9வது விருட்ச சாபம். விருட்சம்னா மரம், அது எல்லோரும் தெரியும். இந்த பச்சை மரத்தை ஏதோ காரணத்தை சொல்லி கனி காய்ச்சிக்கிட்டே இருக்குது, மாங்காய் காய்க்குது, தேங்காய் காய்க்குது, இந்த மாதிரி காய்க்கிற மரத்தை வெட்டிடுது. நல்லா இருக்குது, வளமாக இருக்குது மரம், அது ஈல்டு இருக்குது, நல்லா ஈல்டு இருக்குது, அந்த மரத்தை வெட்டி போடுறது ஏதோ காரணங்களுக்காக. அது பட்டு போக செய்கிறது, அது மருந்து வைக்கிறது செத்து போகிறதுக்காக, அது எரிக்கிறது, வெட்டிட்டு எரிக்கிறது. மரங்கள் சூழ்ந்த அந்த இடத்த வந்து ஒரு பெரிய காடாக இருக்கும், அழகான காடு. அது வீடு கட்டுறதுக்காக மனையாக்கும் போது அந்த வெட்டும்போது விருட்ச சாபம்னு நம்ம ஒரு சாபம் வரும். அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணோம்னா சரியாகும். இதனால் என்ன பிரச்சனைனா கடன் வரும், அது வெட்டினவங்களுக்கு கடன் வரும், ரோகம் வரும். இந்த ரோகத்திலேருந்து இந்த இதுலேருந்து தப்பிக்கணும்னா அந்த மாதிரி அதுக்கு பரிகாரம் செய்யணும். 10வதாக தேவ சாபம். தேவர்களுடைய சாபம். தெய்வங்களுடைய பூஜையை பாதியில் நிறுத்துறது. ஒரு பூஜை பண்ணும்போது ஒருத்தர் பண்ணுறாரு, அதை அப்ரப்டாக நிறுத்துறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம், அதில் வந்து தடை பண்ணுவோம். இல்லை நம்ம பண்ணும்போது அந்த பூஜை பண்ணும்போது அந்த தடையை நம்ம உண்டாக்கியிருப்போம். அந்த மாதிரி பண்ணுறது, அல்லது அந்த தெய்வங்களை இகழ்கிறது. அட பாபாவா, சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, பாபாவை கும்பிட்டா என்ன வந்துடும், அவர் மனுஷன் தானே, நீ வாய முடியும் கம்னு இருந்தாலே போதும், ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலே நல்லா இருந்திருப்பேன், இதை மாதிரி சொல்லி பழிக்கிறது. இந்த மாதிரி பழிச்சோம்னாக்கா அப்போ வந்து என்னாகும், அதனால் என்ன பலன்னாக்கா, அதாவது தேவசாபம் ஏற்பட்டு உறவினர்கள் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு உறவினர்களோட நம்ம மதிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க, தனிமைப்படுத்தப்படுவாங்க. அவங்கள வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. தனிமைப்படுத்தப்பட்டு ஃபாரினில் போயிட்டு ஏதாவது பிரச்சனை இருப்பாங்க, ஃபாரினில் போய் தனியாக மாட்டிப்பாங்க. அவங்கள வந்து பார்க்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. என்ன தான் நல்லா வாழ்ந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சாபங்கள் இருக்குது. இந்த சாபங்கள் வந்து 13 சாபங்கள் இல்லையா, இது ஒன்றுன்னா சொல்லிட்டு வந்தேன். இந்த சாபத்திலேருந்து மீள்றது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம பார்த்தது 9வது சாபம். பித்ரு சாபம் பார்த்துட்டோம், கோ சாபம் பார்த்துட்டோம், பூமி சாபம் பார்த்துட்டோம், கங்கா சாபம் பார்த்துட்டோம், விருட்ச சாபம் பார்த்துட்டோம், தேவ சாபம் இப்போ பார்த்துருக்கோம். உறவினர்கள் பிரிஞ்சுவாருன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ரிஷி சாபம், ரிஷிகளினால் ஏற்படுகிற சாபம். இந்த கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்கள், உண்மையான பக்தர்கள் இன்னும் கூட இருக்கிறாங்க. இன்னும் கூட நிறைய பேர் இருக்காங்க, ஜீயர்கள் இருக்காங்க, நிறைய கோவில்களில் நிறைய மடத்து இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அவமதிக்கிறது. அவங்க என்ன பெரிய ஆள், அவங்க என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் தானே, அவங்கெல்லாம் அவங்கள போய்ட்டு ஏன் அவங்க காலில் விழணும், இப்படிலாம் சொல்லிட்டு சும்மா தேவையில்லாமல் சும்மா இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள போய்ட்டு நம்ம வந்து அவமானம் பண்ணுறது, அதனால ரிஷி சாபம் ஏற்படும். அடுத்து முனி சாபம். முனி சாபம்னா 12வது முனி சாபம். எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன தெய்வங்கள், இந்த முனீஸ்வரன், கன்னிமார், அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு மரியாதை செய்யும்போது அட என்னடா குலதெய்வம், இதனடா இது வந்து பெரிய முனி, அது என்ன பெரிய விஷயம், அது போய் நம்மளை என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு தரக்குறைவாக பேசுறது. இதனால் வந்து செய்வினைகள் வந்துடும் நமக்கு. அந்த முனிகளுடைய கோபத்தினால நமக்கு வந்து செய்வினைகள் வந்து யாராவது தேவையில்லாமல் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனையிலும் நம்ம மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவோம். அடுத்து வந்து குலதெய்வ சாபம். குலதெய்வம்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இல்லையா, தாத்தா, நம்ம அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், அவங்க அப்பா பேர் யாருக்கும் தெரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி முன்னோர்கள் யாரோ மிகப்பெரிய மகான் நம்முடைய இதில் முதல்ல இருந்திருப்பார் இல்லையா, அந்த மகான் நமக்கு அந்த குலத்துக்கே நல்லது பண்ணியிருப்பார். அவ்வளோ பெரிய மகான், அவரை வணங்குறது தான் குலதெய்வன்றது. அந்த குலதெய்வம் நமக்கு எப்பவுமே துணையாக உறுதுணையாக இருப்பாங்க. எல்லா செயல்களிலும் நமக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து என்ன செய்ய, அதை கும்பிடாமல் விட்டுறது, அதை பூஜை பண்ணாலும் பூஜைக்கு போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வந்து அதை பழிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறது. ஒரு விதமான இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா ஒரு துக்கம் எப்பவுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எவ்வளோ தான் கடவுளுடைய வரங்கள் இருந்தாலும், எவ்வளோ தான் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட
அதுக்கெல்லாம் ஒரு தடை வந்து ஏற்பட்டுடும். அதை பண்ணவே முடியாது. நமக்கு செல்வம் இருக்கும், மனசு இருக்கும், அதுக்கு தேவையான எல்லா உபகரணங்கள் இருக்கும், நேரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த பூஜையை நம்ம பண்ணவே முடியாது. அதுக்கு தடையாகவே இருக்கும். இந்த தெய்வத்தை, அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் அடுத்து நம்ம தெய்வங்கள் எல்லாம் வணங்கணும். அப்படி வணங்கணும்னா நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் எல்லா தெய்வங்களுடைய கடாட்சமும் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இதனால் இதை வந்து இந்த மாதிரி செய்ய விடாமல் பண்ணுறதுனால என்னென்னாக்கா நிறைய ஆற்றல் இது இல்லையா, ஆற்றல் பழுதாகும். பதறிய நெஞ்சம் எப்பவுமே இருக்கும். வார்த்தை வந்து சாபமாக மாறினால் எப்பேற்பட்ட வலிமையான மனிதர்கள் கூட உரு தெரியாமல் அழிச்சிடுன்னு சொல்கிறாங்க இந்த குலதெய்வ சாபம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சாபங்கள் இருக்குது. இது வந்து இப்போ சொன்னது 13 வகையான சாபம். இது எல்லாமே எண்ணிலடங்காமல் சாபங்கள் இருக்குது. நிறைய நம்ம சொந்தங்களையும் நிறைய மனிதர்களையும் நம்ம டெய்லி சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும்பொழுது நம்மையும் அறியாமல் ஏதோ சில பிரச்சனைகள் இதில் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறோம். இந்த மாதிரி மாட்டிட்டு அவஸ்தைப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த 13 வகையான சாபங்கள் இல்லாமல் இன்னும் உலக இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு வரணும். இட்டாருக்கு ஈடு செத்தாருக்கு கழுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் நம்ம கொடுத்தாங்களோ அந்த திருப்பி கொடுத்துடணும், அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும். அன்பு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஒரு சின்ன பொருள் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது பண உதவி கொடுத்துருக்கலாம், இல்லை திரேக கஷ்டம் நமக்காக அவங்க செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் நம்ம திருப்பி தித்துப்பாடு பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 13 வகையான சாபங்கள் வந்து முக்கியமான சாபம். இதெல்லாம் எல்லாமே வேறு நிறைய சாபங்கள் இருக்குது. இது வந்து முக்கியமான சாபங்கள். இந்த சாபங்கள்லேருந்து நம்ம வந்து விடுபட்டாலே மிகப்பெரிய துன்பத்திலேருந்து நம்ம வந்து விடுவிக்கப்படுவோம். நல்லா வந்து வாழக்கூடிய ஒரு வகையில் நம்ம வந்து தொடர்ச்சியாக நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும். சரியா? வாழ்கின்ற பொழுது நாம் நல்ல ஒரு வாழ்க்கையாக, நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக வாழணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வகையில் இந்த 13 வகையான சாபங்களை வந்து விடுத்து அதிலிருந்து தப்பித்து நல்ல விதமாக வாழ்வதற்கும், ஆரோக்கியமாக, அன்பாக, மகிழ்ச்சியாக, உயர்வாக வாழ்வதற்கும் நமக்கு சாயப்பா கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்கிறோம். அவர் இருக்கின்ற பொழுது நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. செல்வம், புகழ், எல்லா விஷயங்களையும் அவரே கொடுத்துடுவார். அதனால் போதும், நமக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, சாயப்பா நீங்கள் இதுவரை கொடுத்த எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த வயசு வரைக்கும், இதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்ஸ் டு சாயப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவோம். சொன்னோம்னா நமக்கு எல்லா பலனும் நம்மளை தேடி வரும். சரியா? ஜெய் சாய்ராம். இதெல்லாம் பின்பற்றுவோம். நல்ல வகையில் இந்த சாபங்களெல்லாம் இல்லாமல் வாழ்வோம். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.